தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா வந்து நெறைய சமையல் குறிப்புலாம் வந்து சேகரிச்சு வச்ச மாதிரி, எட்டயபுரத்துலயும் அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ வந்து அங்க வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்னா அது எது சார்? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புடிச்ச டிஷ் அப்படின்னு அது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். பால் வடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பால் வடை வந்து அது ஆக்சுவலா அவ்ளோ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே ம். வந்து அப்படியே டோனட் மாரி இருக்கும். ஓ! இப்போ நம்ம கரண்ட் ஆ. டைம்ல வந்து இந்த டோனட். பவுடர்ட் டோனட்ஸ்லாம் ம்ஹ்ம். சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி இது வந்து அ அ அந்த அரிசி மாவ வந்து அரிசிய முதல்ல பால்ல ஊற வச்சு, ஓகே. அது அப்படியே அது அந்த அரிசிய ஃபுல்லா ஆட்டி, ஃபுல்லா நெய்யிலேயே அத வந்து வடை மாரி பண்ணி அத ம், வறுத்தெடுத்து, ம். அத வந்து சுகர் சிரப்ல வந்து அத ஃபுல்லா சோக் பண்ணி எடுத்துட்டு, அது மேல வந்து திருப்பி பவுடர்ட் சுகர்லாம் போட்டு, அது ஒரு டெசர்ட் அது. ம். ஓகே சார். பட் அது அப்படியே நீங்க பார்க்கறதுக்கும், டேஸ்ட்டும் ஓரளவுக்கு வந்து இந்த டோனட் இது மாரியே இருக்கும். அது பேரு நேம் வந்து பால் பால் வடை வடை அப்படின்னு அப்படின்னு சொல்லி. சொல்லுவாங்க. ஓகே, ஆமா. ஓகே, ஓகே சார். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நார்மலா சில இப்ப தயிர் வடை தான் கேள்விப்படுறோம். ஆமா. அந்த மாதிரி அது மாரி பல பால் வடை. வருஷத்துக்கு ஆமா. முன்னாடியே பால் வடை அப்படின்னு ஆமாமா. சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த டிஷ் தான் பிடிக்குமா சார்? எனக்கு இது ரொம்ப ஓகே. ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ் இதுதான்.